அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செம்மொழி மன்றம் பெருமையுடன் வழங்கும் தமிழ் செம்மொழி திருவிழா 2025 போட்டிகளில் பங்கேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எஸ் நித்யாலட்சுமி, கும்பகோணம். இன்று மருத்துவ பயன்களில் தெரிந்ததும் தெரியாததும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் அன்றாட சமையல் அறையில் பயன்படுத்துகிற பொருட்கள் எதுக்கெல்லாம் நோய் நீக்கும் ஒரு மருந்தாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மஞ்சள் நெஞ்சு சளியை நீக்கும், கொத்தமல்லி பித்தம் போக்கும், சீரகம் வயிற்று சூட்டை தணிக்கும், மிளகு தொண்டைக்கட்டை தொலைக்கும், பூண்டு வலி அகற்றி வயிற்று பொறுமலை நீக்கி பசியை உண்டாக்கும், வெங்காயம் குளிர்ச்சியை உண்டாக்கி குருதியை தூய்மைப்படுத்தும், பெருங்காயம் வலியை அகற்றும், இஞ்சி பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை குறைக்கும், தேங்காய் நீர்க்கோவையை நீக்கும், கருவேப்பிலை மணமூட்டி அப்படின்னு சொல்லலாம், நல்லெண்ணெய் கண் குளிர்ச்சியும் அறிவு தெளிவும் உண்டாக்கும், சீரகம் பூண்டு கலந்த மிளகு நீர் சூட்டை தணித்து செரிமான ஆற்றலை அதிகரிக்கும், கீரை உடலுக்கு வலுவூட்டவும் கழிவு அகலவும் பயன்படுகிறது. நம்ம அன்றாட பயன்படுத்துகிறோம்ல, அறுசுவை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இனிப்பு வளம், துவர்ப்பு ஆற்றல், கைப்பு மென்மை, கார்ப்பு உணர்வு, உவர்ப்பு தெளிவு, புளிப்பு இனிமை. நன்றி.